இன்று நாம் சந்திக்க இருக்கும் பிரபலம் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு நபர். வாழ்க்கையில் உணவுங்கிறது யாராலையும் எங்கேயுமே தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி பிரியாணி இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை மாறிடுச்சு. கிட்டத்தட்ட சென்னையில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு தெருவுக்கு 4 பிரியாணி கடை இருக்குது. அந்த பிரியாணியில் ஒரு பிராண்டை உருவாக்கினவர் தான் இன்றைக்கி நாம் சந்திக்க இருக்கோம், தலப்பாக்கட்டி. அந்த தலப்பாக்கட்டி பிரியாணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் அந்த தலப்பாக்கட்டிட்டு ஒரு தாத்தா இருப்பார். அவர் பேர் நாகசாமி. அவரோட பேரன் தான் இப்போ இதை நடத்திட்டு இருக்காரு. இவர் பேரும் நாகசாமி தான். அவர் தான் இன்றைக்கி நம்ம சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தலப்பாக்கட்டியில் வந்து நிறைய தலப்பாக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமான பேர்களோட எங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. எது ஒரிஜினல், நாங்கள் எப்படி எதை நாங்கள் கண்டுபிடிக்கிறது, எப்படி ஒரிஜினல் கண்டுபிடிக்கிறது? ஆக்சுவலாக ஒரிஜினல் வந்து கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி சார். இது வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தலப்பாக்கட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்க கடை தான் வந்து அது வந்து ஒரிஜினலான கடை. ப்ளஸ் அது இல்லாமல் எல்லாத்துக்கும் தெரியற மாட்டோம் எங்கள் தாத்தாவோட ஃபோட்டோவே வந்து எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் போட்டிருப்போம். அவர் டர்பன் கட்டி ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ தான் வந்து எல்லாத்துக்கும் லோகோவாக வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் சார். இது சொந்தமாக ஒரு கேஸ் கூட போட்டிங்களா சில வருடங்களுக்கு முன்பு? ஆமாம் சார். 2008 வந்து நம்ம கேஸ் போட்டு கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக ஒரு 3 வருஷமாக இந்த கேஸ் வந்து நடந்துச்சு. 2011 வந்து எங்களுக்கு வந்து கேஸ் வந்து எங்களுக்கு சாதகமாக வந்து தீர்ப்பு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் கொடுத்தாரு. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம தலப்பாக்கட்டு, நெல்லூர் தலப்பாக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு பல தலப்பாக்கட்டு வந்து கடையாக வந்து இருந்துச்சு ஃபஸ்ட்டு. அப்புறம் ஸ்லோ அந்த கேஸ் போட்ட பின்னாடி வந்து இப்போ ஒரு முக்கால்வாசி ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு சில ரெஸ்டாரண்ட் வந்து அங்கங்கே இருக்குது. பட் அதுக்கும் வந்து நாங்கள் சீரியஸாக நோட்டீஸ் கொடுத்துட்ருக்கோம். அதையும் சீக்கிரம் மாற்றிடுவாங்க சார். சார், இந்த தலப்பாக்கட்டி அப்படிங்கிறது உங்கள் தாத்தா வச்ச பேரா? தலப்பாக்கட்டி வந்து தாத்தா வச்ச பேர் இல்லைங்க. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்து இந்த பிரியாணி கடையை வந்து தாத்தா ஸ்டார்ட் பண்ணுறப்ப அவர் வச்சுருக்க பேர் வந்து ஆனந்த விலாஸ் சப்பாத்தி ஸ்டால்னு தான் வச்சார். அப்புறமேல மக்கள் வந்து அங்கே வந்து சாப்பிட்றவங்க வந்து தாத்தாவை வந்து பார்க்க ஏன்னா டர்பன் கட்டியிருப்பார், தலப்பா வந்து கட்டிட்டு வந்து கேஷ் கவுண்டரில் வந்து உட்காந்துருக்கிறவங்கனால அவங்க வந்து பார்க்க வந்து அவரே வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆனந்த விலாஸ் பேரை வந்து மறந்துட்டு அவரை வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தலப்பாக்கட்டி கடை அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் வச்ச பேர் தான் வந்து தலப்பாக்கட்டி கடை. அதாவது இப்போ குறிப்பாக நீங்கள் சமைக்கிற இந்த ரெசிபி, பிரியாணி ரெசிபிங்கிறது அப்போ உருவாக்குனது தானா? ஆமாம். அது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்புறமேல வந்து சரி நம்ம வந்து ஒரு பிரியாணி கடை வைப்போம், நம்ம ஒய்ஃபோட பிரியாணி வந்து நல்லா சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃபோட சமையலை வந்து ஒரு கடையாக வச்சு பண்ணதான் வந்து இந்த தலப்பாக்கட்டி கடை. சரி, இப்போ வந்து உங்கள் பாட்டி வந்து அந்த காலத்தில் ஒரு விறகடுப்பில் சமைச்சிருப்பாங்க. அதே போல் இதற்காக ஒரு ரெசிபிங்கிறது வந்து அவங்க வந்து அந்த மசாலா அரைக்கிறதுலாம் கையில் அரைச்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. அதே சுவையை உங்களால் கொடுக்க முடியுதா? கண்டிப்பாக அதே சுவையை வந்து கொடுத்துட்ருக்கோம். இன்னும் அதனால வந்து மக்கள் இன்னமும் வந்து அந்த பேரையும் அந்த பிராண்டையும் மறக்காமல் இன்னும் நம்ம நம்பி சாப்பிட வந்துட்டுருக்காங்க. அந்த சுவை மாறாமல் இருக்கிறதுக்காண்டியே தான் நம்ம வந்து எல்லாமே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை ஒரு இதாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து தான் எல்லா மசாலாவும் வந்து கொண்டு வந்து பண்ணிகிட்ருக்கோம். திண்டுக்கல்னு சொல்லி அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 லேடிஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இன்னும் அந்த கிரைண்டிங் மசாலா யூஸ் பண்ணி தான் அங்கேருந்து பேக் பண்ணி வந்துட்டுருக்கு இந்த மசாலா. ஸோ அதனால் வந்து அந்த டேஸ்ட்டை வந்து நாங்கள் வந்து அந்த கொடுக்க முடியுது, கரெக்டாக கொடுக்க முடியுது. தாத்தா அதுக்கு பிறகு அப்பா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் திண்டுக்கல், கோயம்புத்தூர் இந்த பகுதியில் இருந்தபோது நீங்கள் மட்டும் அங்கே எல்லாம் விட்டுட்டு சென்னைக்கு வந்து மாறினதுக்கு என்ன காரணம்? பார்த்தீங்கன்னா வந்து 1957 நம்ம தாத்தா வந்து கடை திண்டுக்கல்லாம் வச்சுருந்தாருங்க. 72 இறந்த பின்னாடி அப்பா வந்து டேக் ஓவர் பண்ணார். அப்பா டேக் ஓவர் பண்ணப்போ இன்னும் அந்த கடை வந்து அப்படியே தான் ரன் பண்ணிட்டு இருந்தார். சரி, ஒரு கொஞ்சம் அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து கொஞ்சம் வெளியில் போவோமே, வெளியூருக்கு போய் போவோமேன்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் வச்சாருங்க. கோயம்புத்தூர் வைக்கிறப்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்புறமே அவருக்கு அப்புறம் வந்து அது இது பண்ண முடியல, மேனேஜ் பண்ண முடியாமல் விட்டனால அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம. அப்போ நான் வந்து ஸ்டடீஸ்க்காண்டி அப்ராட் போயிருந்தேன். லண்டன் போயிட்டு வந்தப்போ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்போ வந்தப்போ வந்து சரி நம்ம இந்த இடத்துல ரன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்கே வந்ததுங்க. அப்புறம் எனக்கு 2008 வந்து இங்கே மேரேஜ் ஆச்சு. ஸோ நம்ம சென்னையிலே செட்டில் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அண்ணா நகர் ஈஸ்டில் வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணோம். இந்த தலப்பாக்கட்டி உருவான இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் கூட உங்களோடது கிட்டத்தட்ட ஒரு 3 பிரான்ச்சு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் சென்னையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 23 பிரான்ச் இருக்குது இல்லையா? கண்டிப்பாக. சென்னையில் தான் பிரியாணி சாப்பிட்ற மக்கள் அதிகம் இருக்காங்களா?
இல்லை அப்படி இல்லை, திண்டுக்கல்லில் எக்கச்சக்கமாக சாப்பிடுவாங்க. ஏன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரியாணி சாப்பிடக்கூடிய மக்கள் தான் திண்டுக்கல். இன்னமும் வந்து அங்கே 3 கடையை வச்சு நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் இங்கே வந்து ஜனத்தொகை ஜாஸ்தி. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஜனத்தொகை ஜாஸ்தி. அதே மட்டும் மக்களும் வந்து இப்போ வந்து ரொம்ப பிரியாணிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முன்னாடி வந்து மத்தியானமே மீல் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் போய் மத்தியானம் ஆச்சு பிரியாணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து சென்னைக்கு மக்களில் வந்து இப்போ ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹோட்டலில் ஏதோ ஒரு சாப்பாட்டில் ஒரு பிரச்சனை, கடையில் ஒரு பிரச்சனைனா உடனே என்ன சொல்லுவோம், உங்கள் கடை முதலாளியை கூப்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டமர் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரியான கடைகளில் வந்து முதலாளி அப்படிங்கிறவரை பார்க்க முடியாத ஒரு இடத்துல தான் இருக்காரு. இப்போ கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்போ டேபிள் மேட்டுன்னு சொல்லி எல்லாம் போட்டிருக்கோம். அதில் வந்து கஸ்டமர் சர்வீஸ் நம்பர்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் கஸ்டமர் feedback@talapagadi.com சொல்லிட்டு அந்த ஒரு மெயில் ஐடியும் கொடுத்துருக்கோம். ஸோ எந்த ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அந்த கஸ்டமர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு மெயில் அனுப்பிச்சு விடலாம். அந்த கஸ்டமர் சர்வீஸுக்கு மெயில் அனுப்பிச்சு அந்த ஃபெசிலிட்டிஸாக பண்ணி கொடுத்துருக்கோம் சார். அதே போல் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் நான் கவனிச்ச இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற சப்ளையர்கள் எல்லாமே வந்து வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்க தான் அதிகம் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் புரியறதுல வந்து ஒரு பெரிய கஷ்டம் இருக்குது. ஒரு கஸ்டமர் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, அவங்க ஆர்டர் எடுக்கிறது வேற ஒன்று, கொடுக்குறது வேற ஒன்றா இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வரதான் செய்யுது. ஏன் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற யாரும் இந்த வேலையை பார்க்க விரும்பலையா? உங்களுக்கு தமிழ்நாட்டில் வச்சு நடத்த முடியாதா? இல்லை, தமிழ் ஆட்கள் வச்சு அப்படி இல்லை சார். இப்போ கஸ்டமர் முன்னாடி வந்து தமிழ் ஆட்கள் வேலைக்கு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வேலைனாவே இப்போ நார்த் இந்தியன் வச்சு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து எல்லா ரெஸ்டாரண்ட்டும் நம்ம இல்லை, ஈவன் 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்லேருந்து நல்லா ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் வந்து நார்த் இந்தியன்ஸ் இல்லாமல் வந்து ரெஸ்டாரண்ட் வந்து ரன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ இந்த பிரியாணி வந்து ஒரு அளவுங்கிறது எப்படி வச்சு சமைப்பீங்க? வந்து இவ்வளோ நாளைக்கு இப்போ ஒரு குறிப்பாக ஒரு திங்கட்கிழமைனா இவ்வளோ பிரியாணி தான் சமைக்கணும், செவ்வாய்க்கிழமை தான் இவ்வளோ தான் சமைக்கணும், ஒரு ஞாயிற்றுக்கிழமைனா இவ்வளோ சமைக்கணும்னு சொல்லிட்டு அளவு வச்சுருக்கீங்களா? அப்படி வந்து மீதி ஆகிறத என்ன செய்வீங்க? கண்டிப்பாக இப்போ 23 ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான் எல்லாமே. ஃபஸ்ட்டு வருஷம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் போக போக வந்து அது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு இவ்வளோ தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கணக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஒரு மாதம் அளவுக்கு இப்போ ஒரு மாதத்தில் தெரிஞ்சிடும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இவ்வளோ தான் அனுப்பிச்சு விடணும்னு சொல்லி. அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஒரு பிரியாணியோ இல்லை எல்லா பொருளும் வந்து சென்ட்ரலைஸ் கிச்சன் வந்து இங்கே அனுப்பிச்சி விட்ருக்கோம் சார். இல்லை, அதே போல் இந்த மீதி ஆகிற பிரியாணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறீங்க? சில கடைகளில் வந்து முதல் நாள் மீதி ஆகிற பிரியாணியை வந்து அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் வச்சு அடுத்த நாள் அதையே சூடு பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்குது. உங்கள் ரெஸ்டாரண்ட்டை பொறுத்தவரை என்ன பண்ணுறீங்க? மீதி ஆகிறது என்ன செய்வீங்க? இல்லை, எங்கள் ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான பிரியாணி தான். இப்போ காலையில் சமைக்கிறது வந்து மத்தியானத்துக்கு யூஸ் பண்ணுவோம், ஈவினிங் சமைக்கிறது வந்து நைட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி மீதி பிரியாணி கண்டிப்பாக ஆயிருக்கு. அது மக்கள் வந்து நம்ம வெளியில் கொடுக்காம வெளியில் போகிற மக்கள், இந்த இப்படி ஏழை எளிய மக்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு வெளியில் ரோட்டில் படுத்து தூங்குகிற மக்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். பட் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இருக்க மக்கள் வந்து சாப்பிட மாட்டாங்க யாருமே. அது வந்து ஒரு பிரியாணி வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டா ஒரு ஹேபிட் ஆகிடும்னு சொல்லிட்டு வெளியில் இருக்க மக்களுக்கு வந்து நம்ம இதாக கொடுத்துட்ருக்கோம். அப்போ ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறோன்னா உங்கள் ஊழியர்கள் யாரும் இந்த பிரியாணி சாப்பிட மாட்டாங்களா? யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஸ்ட்ரிக்ட் சாப்பிட மாட்டாங்களா இல்லை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிக்ட் பாலிசியை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். பொதுவாகவே ஹோட்டலில் எடுத்துட்டிங்கன்னா அங்கே வேலை பார்க்குறவங்க அங்கே சமைக்கிற உணவு தானே சாப்பிடுவாங்க. நீங்கள் ஏன் வந்து நீங்கள் ஒரு பிரியாணி சமைக்கிறீங்க, அதை ஏன் வந்து வெளியில் கொடுக்குறீங்க, உள்ளே சாப்பிடக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறதுக்கான காரணம்? அது கரெக்டுங்க. அவங்களுக்குன்னு ஸ்டாஃப் ஃபுட்டு வந்துட்டுருக்கு, ரெகுலராக வந்து ஸ்டாஃப் ஃபுட்டு வந்துட்டுருக்கு. அது மாதிரி நைட்டு தோசை சப்பாத்தி வந்து டிஃபன் ஐட்டம் நம்ம ஸ்டாஃப்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஹேபிட் ஆகிரும். பிரியாணி சாப்பிட்றது வந்து மிச்சம் ஆச்சுன்னா சரி நம்மளுக்காக கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹேபிட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த பிரியாணி வந்து நம்ம வந்து வெளியில் கொடுக்குறோம் தவிர நம்ம உள்ளுக்கு இருக்கிற ஸ்டாஃப்க்கு யாருக்கும் கொடுக்கறது இல்லைங்க. இப்போ குறிப்பாக மதுரை திண்டுக்கல் பகுதியில் இருக்கிற பிரியாணிக்கு வந்து சுவை அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அந்த பகுதியில் கிடைக்கிற அந்த வெள்ளாட்டுக்கறி, அந்த இளம் ஆட்டுக்கறி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த கறி விஷயத்தில் எப்படி கவனம் செலுத்துறீங்க, எப்படி வந்து நல்ல கறியை தேர்ந்தெடுக்கிறீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த காலத்துலேருந்தே நம்ம வந்து போன்லெஸ் மட்டன் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். நீங்கள் சொன்ன மாட்டை வந்து 8 to 10 kgக்குள்ளே இந்த இளங் ஆட்டுக்கறி தான் நம்ம இன்னமும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளை வந்து இப்போ வந்து பிரியாணி வந்து இந்தியாவிலே வந்து நம்ம ஹையஸ்ட்டாக நம்மலாம் பண்ணிகிட்ருக்கோம்னு நினைக்கிறேன் நான். அதே மட்டும் பல்கான குவான்டிட்டி வரதுனால இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு வெண்டர், ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணி அவர் வந்து அந்த ஆள்லாம் வந்து அங்கே அந்த ஊர்லேருந்து எடுத்து வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கறியாக வந்து கொடுத்துட்ருக்காருங்க. ஸோ அதே மட்டும் அந்த ஊரில் இருக்க ஆட்டுக்கறி தான் வந்து
நம்ம திண்டுக்கல் மதுரை சைடு இருக்க அந்த கன்னிவாடி சைடு இருக்க ஆட்டுக்கறி தான் வந்து நம்ம இன்னும் பயன்படுத்திட்டு இருக்கோம். திண்டுக்கல்லில் ஒரு சாதாரண கடையாக தொடங்கி இன்று மிகப்பெரிய நிறுவனமாக வளர்ந்து நிற்கிறது திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. இந்த நிறுவனத்தை எப்படி உருவாக்கினோம் என்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இவங்க பிரியாணி மட்டும் எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, இவங்க பிரியாணியை தவிர வேற என்னென்ன வெரைட்டி இந்த ஹோட்டலில் இருக்குது, தொடர்ந்து பேசலாம். சென்னையில் வந்து எவ்வளோ பிரியாணி கடை இருக்குது, எவ்வளோ பிரியாணி இருக்குது, உங்கள் பிரியாணியில் மட்டும் அப்படி என்ன ஸ்பெஷல் சார்? என்ன சார் அப்படி கேட்டு போட்டீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்களா, திண்டுக்கலுக்கு ஃபேமஸ்ஸு தலப்பாக்கட்டி ஃபேமஸ் வந்து சீரக சம்பா தான். இப்போ பார்க்குறீங்களா இந்த ரைஸ் தான், சின்ன சின்ன ரைஸ் தான் வந்து நம்ம பிரியாணிக்கே டேஸ்ட் கொடுக்குது. ஆக்சுவலாக இந்த கடையிலாம் போய் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ்லாம் எல்லாம் பிரியாணி பண்ணுறாங்க. நம்ம ஒரு ஆள் மட்டும் தான் சீரக சம்பாவில் பிரியாணி பண்ணி சென்னையில் கொஞ்சம் பேர் வாங்கியிருக்கோம். அது என்ன சீரக சம்பாவுக்கும் பாசுமதிக்கும் என்ன வித்தியாசம் பிரியாணியில்? அப்படி ஒன்றும் இல்லை சார், நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் போட்டு குக் பண்ணாலும் அந்த பிரியாணிக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த பாஸ்மதி ஸ்மெல் தான் வரும். இந்த ஸ்பைஸோட ஃப்ளேவர் வந்து ரைஸில் வந்து ஒட்டாது. பட் இந்த சீரக சம்பா ரைஸ் என்ன பண்ணணும்னா ஸ்பைசஸ் ஃப்ளேவரை வந்து அப்படி நல்லா உள்ளுக்குள்ள வாங்கி அதை அதுக்குன்னு இந்த ஸ்பைஸ் ஃப்ளேவர்லாம் உள்ளுத்தி எடுத்துரும். ஸோ ஈவன் ஒரு ரைஸ் விட்டு சாப்பிட்டாலும் கூட இந்த ரைஸ் சாப்பிட்டு பாருங்களேன், அந்த ரைஸோட ஃப்ளேவர் வந்து அந்த ஸ்பைஸோட ஃப்ளேவராக இருக்கும். ஆனால் பாஸ்மதி ரைஸில் பிரியாணி பண்ணுறவங்களுக்கு வந்து கறி ஃப்ளேவர் வேறு இருக்கும், அந்த பாஸ்மதி ரைஸ் ஃப்ளேவராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து இதுக்கு ரெண்டுமே வித்தியாசம் இருக்குது. அதுவும் இல்லாமல் நீளமாக இருக்கும் சார். நம்ம ஊர் நம்ம மதுரை சைடு இல்லை நம்ம கோயம்புத்தூர் சைடெலாம் வந்தீங்கன்னா வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஃப்ரைட் ரைஸ் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து பிரியாணி வந்து அங்கே அந்த ஊரில் சைடு போடுறது வந்து சீரக சம்பா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த நம்ம தமிழ்நாட்டோட ட்ரெடிஷ்னலே வந்து சீரக சம்பா ரைஸ் தான். ஒன்லி இன் சென்னை வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. இல்லை, இவ்வளோ ட்ரெடிஷ்னல் நீங்கள் பேசிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் உங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு பார்பிக்யூனுக்கு வந்து அந்த கலராக அத்தனை கோழி சுற்றிக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் தவிர்க்கவே முடியாதா? மக்கள் வந்து பிரியாணியோட கிரில்டு சிக்கன் சாப்பிடணும்பாங்க, மக்கள் வந்து பிரியாணியோட தந்தூரி சிக்கன் சாப்பிடணும். ஸோ அது எக்ஸ்ட்ராஸ் மட்டும் மாற்றிருக்கோம் தவிர நாங்கள் பிரியாணி வந்து சென்னைக்காண்டி நம்ம பாஸ்மதி ரைஸ் பிரியாணி வந்து நாங்கள் மாற்றவே இல்லை. இன்னும் அந்த ட்ரெடிஷ்னல் ரைஸையும் அதே மாதிரி போன்லெஸ் மீட்டும் பிரியாணி மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆனால் இந்த பிரியாணிக்கும் சரி இந்த சிக்கனுக்கு இந்த வெரைட்டிக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு அலங்காரங்கிறது தேவைப்படுதா சார்? மக்களுக்கு வந்து அலங்காரங்கள் வந்து இப்போ நம்ம இப்போ டிவியில் இருக்கோம், நம்ம வந்து டிவியில் இருக்கோம், இப்போ மேக்கப் பண்ணிட்டு தான் உள்ளுக்குள்ளே வரோம். இது அலங்காரம் இல்லாமல் தாடி வச்சுட்டு வந்தோம்னா மக்கள் பார்ப்பாங்களா? அதே மாட்டம் வந்து ஃபுட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இது வந்து அலங்காரம். ஒரு ஃபுட்டு வந்து ப்ரெசன்டேஷன் வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட முடியும். எது வந்து லோக்கல் கிடைக்கும், நம்ம கடைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் காட்ட முடியும். தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு ஃபேமஸ், ரொம்ப நல்லா இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதை தாண்டி தலப்பாக்கட்டியில் வேறு என்னென்ன நல்லாயிருக்கும்? தலப்பாக்கட்டி கிட்டத்தட்ட ஒரு 300 ஐட்டம்ஸ் இருக்குங்க. 300 ஐட்டம்ஸும் நல்லா ஃபேமஸான ஐட்டம், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க, இது வந்து கரண்டி ஆம்லேட்டு, இது வந்து கரண்டி ஆம்லேட்டு, அது நல்லி சாப்ஸு, அப்புறம் பார்பிக்யூ சிக்கன், அது நல்லா வேகமாக போயிட்டுருக்கு, அப்புறம் பிளாக் பெப்பர் சிக்கனு. ஸோ இது மட்டும் வந்து எங்களுக்குன்னு ஒரு 25 ஐட்டம் வந்து இங்கே இருக்க ஐட்டம்ஸ் வந்து வேறு எந்த ரெஸ்ட்லையும் கிடைக்காத அளவுக்கு தான் நம்ம. இந்த கோலா உருண்டை கூட நீங்கள் அறிமுகப்படுத்தினதுன்னா? இந்த கோலா வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். கோலா உருண்டை வந்து ட்ரெடிஷ்னலாகவே வந்து அந்த காலத்துலேருந்தே வந்துட்டுருக்கு. இது வந்து மின்ஸ்டு மீட்டில் வந்து பண்ணுறது. மீட்டு வந்து நல்லா சாப் பண்ணி அதில் வந்து ஆனியன் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான் கோலா உருண்டை. இதுக்கும் ஃப்ரெஷ்ஷான கறி தான் பயன்படுத்துவீங்களா? எல்லாத்துக்கும் ஃப்ரெஷ்ஷான கறி, அன்னன்னைக்கு வர கறி தான் நம்ம பயன்படுத்துவோம். ஸ்டோர் பண்ணி வச்ச கறி அதான் பண்ணுறது இல்லைங்க. உங்கள் கடையில் தான் நீங்கள் சொன்னது போல் கிட்டத்தட்ட ஒரு 170 ஐட்டங்களுக்கு மேலே இருக்குது. இதில் உங்களுக்கு பிடிச்சது இது? எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி வித் தால்ச்சா பிடிக்கும். அது இல்லாமல் குச்சி மட்டன் சொல்லிட்டு புதுசாக ஒன்று இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அது குச்சி மட்டன், அது வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சு கறியோட பீஸ் வச்சு பண்ணது தான் குச்சி மட்டன். ஸோ அது வந்து சவுத் இந்தியன் டிஷ்ஷு, அது நல்ல வெரைட்டிங்க. அது இல்லாமல் பிளாக் பெப்பர் சிக்கன், அப்புறம் எங்கள் பார்பிக்யூ சிக்கன் எல்லாம் நல்லா எனக்கு பிடிச்சது சொல்கிறேன் நான். அப்போ நம்ம மயனைஸ் சாஸ்ன்னு சொல்லுவோம், அந்த சாஸும் நல்லா இருக்குங்க பார்பிக்யூ சிக்கன். அது வந்து உடலுக்கு கேடு தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. மயனைஸ் சாஸ், மயனைஸ் சாஸ் வந்து ஒன்றும் இல்லைங்க, எக் ஒயிட்டு வித் மஸ்டர்ட் ஆயில் தான் வந்து மயனைஸ் சாஸ். அது வந்து கேடு ஒன்று கொடுக்குறது ஒன்று அதான். இப்போ வந்து உங்களோட பாட்டி வந்து இந்த பிரியாணி சமைச்சாங்க, அதுக்கு பிறகு உங்கள் அம்மா அதை செஞ்சுருப்பாங்க. இப்போ உங்களோட மனைவி செய்ய ஆரம்பிக்கிறாங்களா? அவங்களுக்கு செய்ய தெரியுமா இந்த பிரியாணி? இல்லை, என் மனைவிக்கு வந்து செய்ய தெரியும். பட் வந்து அவங்க ஒரு கேரியர் வந்து வேறு, ஃபேஷன் டிசைனர். ஸோ அந்த கேரியர் நோக்கி தான் போயிட்டுருக்காங்க தவிர அவங்களுக்குலாம் பிரியாணி சைடு ரெஸ்டாரண்ட் சைடு அவங்களுக்கு இது இல்லைங்க.
ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே இந்த ஹோட்டலுக்கான விலை நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க. ஓவரால் இந்த இப்போ இட்லினா இந்த ரேட்டு தான் இருக்கணும், தோசைனா இதாக இருக்கணும், பிரியாணினா இந்த ரேட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது அப்புறம் காலப்போக்கில் மாறிடுச்சு. ஆனால் அப்படியான ஒரு நிலை வந்தால் சரியாக இருக்குமா அது? கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கும். பட் அவங்க வந்து வாடகையும் வந்து இதுக்கு மேலே வாடகை வாங்கக்கூடாது, இபி வந்து இதுக்கு மேலே வந்து இபி பில் யூஸ் பண்ணக்கூடாது, மக்களுக்கு வந்து இந்த 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 கம்மியான சம்பளம் தான் கொடுக்கணும், இது மேனேஜருக்கு வந்து இவ்வளோ தான் சம்பளம் கொடுக்கணும், அப்படியே எல்லா இதுலேயும் அரிசி வந்து இவ்வளோ தான் இருக்கணும், மட்டன் வந்து இவ்வளோ தான் விற்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்கன்னா நம்ம நீங்கள் சொல்கிற மாட்டோம் அந்த கவர்மெண்ட் என்ன சொல்கிற வேலைக்கு நம்ம பண்ணிக்கலாங்க. அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னா இதையும் இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட்னால வந்து ஒன்றும் சேஞ்ச் இல்லை. ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் ரேட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ நம்ம நஷ்டத்தில் அப்படி இது பண்ணுறது பிஸ்னஸ். ஹோட்டல் துறையில் பொறுத்த வரைக்கும் இந்த ஆள் பற்றாக்குறை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு தொடர்ந்து பேசப்பட்டு தான் வருது. அது எப்படி சமாளிக்கிறீங்க? மோஸ்ட்லி நான் சொன்ன மட்டும் நார்த் இந்தியன்ஸ்லாம் வந்து வெயிட்டர்ஸாகவும் ஹவுஸ் கீப்பிங்காகவும் வராங்க. நீ ஆள் கிடைக்கிறது ரெண்டாவது விஷயங்க. அவங்க வந்து இந்த தொழில் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் வந்து நல்லாவும் பண்ணுறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் கேப்டன் லெவல் மேனேஜர் லெவல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்ன இந்த ஹோட்டலுக்கு ஒரு தொழில் வந்து ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு ஹேபிட்டு. சரி மேலே ஃபஸ்ட்டு ஜாப் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஹோட்டல் தொழில் தான் இருக்கும். சரி அங்கே ஃபுட்டு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும், அங்கே ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிட்டுக்கலாம், ப்ளஸ் அகாமடேஷன் அவங்களே கொடுத்ததுனால ஃபஸ்ட்டு ஜாப் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க வளர்ச்சிக்கு ஏற்ற மாட்டோம் அதுக்கப்புறம் ஜாபை தேடி போயிடுறாங்க. ரேட்டை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, எல்லாம் சரி தான். நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஏசி ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்றதுனால இந்த பிரியாணி ஒரு 210 ரூபா அந்த ரேஞ்சில் விற்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இதே நான் வந்து ஒரு பார்சல் வாங்கிட்டு போகிறேன், நாங்கள் உட்காந்து சாப்பிடவே போகிறதில்ல, ஆனால் எனக்கு ஏன் அதே ரேட்டு? இல்லை நீங்கள் பார்சல் வாங்கிட்டு போனீங்கன்னா வந்து பார்சல் வந்து இலையில கட்டி கொடுக்குறதோ இல்லை நம்ம நார்மல் பாலித்தீன் கவரில் கொடுக்குறதோ இல்லை, அதுக்கு வந்து ஒரு தரமான வந்து ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த கண்டெய்னர் பாக்ஸ் வந்து ஒரு கண்டெய்னர் பாக்ஸும் 10 ரூபா. அதே மாதிரி கிரேவி கப்பில் இருந்து ஒரு இதுக்கும் வந்து வச்சிங்கன்னா பாலித்தீன் கவரில் இருந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பிரியாணி வாங்கினா 20 ரூபா வந்து அதுக்கே போயிடுது. பார்சல் கவருக்கும் அந்த கண்டெய்னர் பாக்ஸு அப்புறம் அந்த கிரேவிக்கு வைக்கிற கண்டெய்னர்ஸ் வந்து அதுக்கே வந்து 20 ரூபா போயிடுச்சு. ஏன் அந்த காலத்தில் ஒரு சாப்பாடோ ஒரு பிரியாணியோ வாங்கினா இலையில தானே கட்டி கொடுத்தாங்க, நாமளும் அதை செய்யலாமே, ட்ரெடிஷ்னலாக தானே பண்ணுறோம். கண்டிப்பாக இன்னும் திண்டுக்கல்ல நல்லா அதான் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இது மட்டும் வந்து கஸ்டமர் வந்து இலையில கட்டி கொடுக்கலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணலாம். பட் எந்த அளவுக்கு மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, நம்ம ரெஸ்டாரண்ட்டை வந்து இலையில கட்டி கொடுக்குறாங்க லோக்கலாக நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இது வந்து சிஸ்டமாக யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க. திண்டுக்கல், அதுக்கப்புறம் இங்கே சென்னை வந்தீங்க, திரும்ப மதுரை, அதுக்கப்புறம் வந்து வெளிநாடு போயிட்டீங்க. தமிழ்நாட்டில் வந்து மற்ற மாவட்டங்களில் எதுவும் பிரான்ச் ஓப்பன் பண்ணுற ஐடியா இல்லையா? கண்டிப்பாக பண்ணிகிட்டு இருக்கோங்க. இப்போ கரூரில் பண்ணியிருக்கோம், மதுரையில் போயிருக்கோம், இப்போ கூடிய விரைவில் வந்து சேலம், திருச்சி எல்லாமே பிளானிங் இருக்குங்க. 6 வருஷத்தில் நம்மளால் முடிஞ்சது இவ்வளோ தான் பண்ண முடியுது. இன்னும் போக போக வந்து ஒரு மாநிலமாக போய் பண்ணிடலாம். அதான் முன்னாடி ஒரு திருமணம் அப்படின்னா அங்கே வந்து அசைவம் சமைக்கிறதையே வந்து அவாய்ட் பண்ணதெல்லாம் ஒரு காலம். இன்றைக்கான வந்து பல திருமணங்களில் வந்து திருமண வரவேற்புகள் எல்லாத்துலேயும் பிரியாணி போடுறதும் ஒரு கல்ச்சராக மாறிடுச்சு. நீங்கள் வெளியாடுறோம் அந்த மாதிரிலாம் போய் பண்ணுறீங்களா? வெளியே ஆர்டரும் பண்ணுறது இல்லைங்க. இங்கே வந்து நாங்கள் வந்து படிக்கணக்காக பிரியாணி ஊற்றுறோம். இப்போ வெளியில் போய் பண்ணுறது இல்லை. நம்ம இப்போ ஒரு படி இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பில் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இப்போ 100 பேர் வாங்கினா இத்தனை படி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. அது என்ன வழக்கமாக கிலோ தானே வைப்பாங்க எல்லாரும், நீங்கள் என்ன படி வந்து எங்கள் ஊரில் படி. ஸோ இங்கே வந்து 1 கிலோ ரைஸு 1 கிலோ மட்டனு, எங்கள் ஊரில் 1.5 கிலோ ரைஸ்னால் ஒரு படி, 1.5 கிலோ ரைஸுக்கு 2 கிலோ மட்டன் யூஸ் பண்ணுவோம் நாங்கள். இப்போ இந்த 2016 அல்லது 2017 உங்களுடைய டார்கெட் அப்படின்னா எவ்வளோ பிரான்ச்சஸ்? ஒரு 40 பிரான்ச்சு 2017 முடிகிறப்ப வந்துடும். அது இல்லாமல் இன்னும் ஃபர்தராக வந்து அமெரிக்காவில் யூஎஸில் பேசிகிட்ருக்கோம், சைன் பண்ணிட்டோம் டாக்குமெண்ட்டு. அப்புறம் இங்கே மலேசியா பண்ணிகிட்ருக்கோம், அப்ராடில் ஒரு 4 இடத்துல பண்ணிகிட்ருக்கோம், ஆஸ்திரேலியா பேசிகிட்ருக்கோம். ஸோ ஃபுல்லாக இப்போ வெளிநாட்டு சைடில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி மட்டும் எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அதை எப்படி சமைக்கிறாங்க, இதற்கான கறி எங்கே வாங்குறாங்க, இப்படி பல கேள்விகளுக்கும் சளைக்காமல் பதில் சொல்லிட்டு இருக்காரு இந்த நிறுவனத்தோட இயக்குனர் நாகசாமி. அதே போல் வெளிநாடுகள்லையும் இவங்களோட பிரான்ச் இப்போ தொடங்கப்பட்டிருக்கு, இன்னும் பல நாடுகளில் தொடங்கவும் இருக்காங்க. அதனால் வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களும் இனி தலப்பாக்கட்டி பிரியாணியை சாப்பிடலாம். இப்போ நாம் நின்றுட்டு இருக்கிற இடம் மணப்பாக்கத்தில் இருக்கிற இந்த தலப்பாக்கட்டியோட சென்ட்ரலைஸ்டு கிச்சன். அதாவது கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த சென்னையில் இருக்கிற தலப்பாக்கட்டியோட எல்லா பிரான்ச்சஸுக்கும் இங்கே இருந்து தான் பிரியாணி வந்து அனுப்பப்படுது. அதை பற்றி அவர்கிட்ட பேசுவோம். சார், இப்போது அதாவது வந்து ஒரு ஹோட்டல்னா அங்கே உள்ளே ஒரு கிச்சன் இருக்கும், அங்கேயே சமைப்பாங்க, அங்கேயே உடனே கொண்டே கொடுத்துருவாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு 23 பிரான்ச்சுக்கு ஒட்டு மொத்தமாக இங்கே இருந்து தான் நீங்கள் அந்த பிரியாணி அப்படிங்கிறத அனுப்புகிறீங்க.
இதனால வந்து கொஞ்சம் லேட் ஆகாதா? இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 23 பிரான்ச்சுக்கும் 2 கிச்சன் இருக்குது. இது ஒரு கிச்சனு, இன்னொரு கிச்சன் இன்னும் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கேருந்து ஒரு 15 பிரான்ச் தான் போகுது. முக்கால்வாசி பிரியாணி எல்லாமே இங்கேருந்து தான் அமுச்சு விட்டுருக்கோம். ஏன்னா இங்கே தான் எல்லாம் பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்த பிரியாணி ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது இப்போ ஒரு மதியம் வந்து ஒரு 12:30 மணிக்கு கடையில் பிரியாணி கிடைக்குதுன்னா இங்கே அதற்கான அந்த ப்ரிப்பரேஷனை எத்தனை மணிக்கு தொடங்குவீங்க? ஆக்சுவலாக மத்தியானம் 12:30 மணிக்கு வர பிரியாணி வந்து நாங்கள் இங்கே கரெக்டாக வந்து ஒரு 6:30 மணிக்கு காலையில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அடுப்பை பற்ற வச்சுருவோம். ஸோ கரெக்டாக தம் ஆகி வெளியே வர்றதுக்கே எங்களுக்கு வந்து தம் ஆகிறதுக்கே 1.5 மணி நேரம் ஆகும். ஸோ எங்களுக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு 11 மணிக்கு இங்கேருந்து வண்டியில் ஏற்றி விட்டுருவோம். ஸோ அங்கே கரெக்டாக 12 மணிக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு ரீச் ஆகிடும். ஒரு நல்ல பிரியாணி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அதனோட வரைமுறை என்ன, வரையறை என்ன? நல்ல பிரியாணினா நீங்கள் சாப்பிட்டு நல்லா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டைஜஷன் வந்து ஆகணும். டைஜஷன் ஆனால் தான் நல்ல பிரியாணி. சும்மா கலரோ இல்லை அஜினமோட்டோ சேர்க்குற பிரியாணி எல்லாமே நல்ல பிரியாணி இல்லைன்னு இல்லை ஆக்சுவலாக. இப்போ இதுதான் பிரியாணி செய்கிற இடம் அப்படி தானே? நம்ம இதான் இப்போ பிரியாணி பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இவர் தான் எங்கள் பெரிய மாஸ்டர், கோபால் மாஸ்டர். அவர் அடுத்த பெரிய மாஸ்டர். இவங்க வந்து எங்கள் அப்பா தாத்தா காலத்துலேருந்து வேலை செய்கிறாங்க. இப்போ குறிப்பாக இந்த பிரியாணி இது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு காலைல 9 மணிக்கே ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அது 9 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 11 மணிக்கு முடிஞ்சுன்னா அது போய் சேர்றவரை அந்த ஹீட்டெல்லாம் தாங்குமா? அது எப்படி ஒரு இங்கேருந்து போகிறப்பே தம் தானே போகுது. இப்போ இங்கேருந்து போகிறப்பே தம் உடைக்காமல் அமுச்சு விட்ருவோம். ஸோ அங்கே போய் தான் உடைப்பாங்க. ஸோ அதனால வந்து 12 மணிக்கு கரெக்டாக உடைக்கிறப்ப கரெக்டாக இதாகிடும். இப்போ சென்னையை பொறுத்தவரையிலும் குறிப்பாக பிரியாணி விற்பனை அப்படிங்கிறது வந்து இரவு நேரத்தில் அதிகம் இருக்கா, மதிய நேரத்தில் அதிகமாக இருக்கா? சென்னை பொறுத்த வரைக்கும் எல்லா இதுவும் மத்தியானம் தான் ஜாஸ்தி சாப்பிடுவாங்க. பிரியாணி என்பது மத்தியானம் சாப்பிட வேண்டிய இது. பட் இப்போ நைட்டும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்போ மிட் நைட் பிரியாணி கூட இப்போ மவுண்ட் ரோட் பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா 3 மணி வரைக்கும் நாங்கள் இன்னும் கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரவங்க கூட லேட் நைட்டு முடிச்சுட்டு வரவங்க கூட சாப்பிட்றாங்க பிரியாணி. ஹைஜீனிக் அப்படிங்கிற விஷயத்தில் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பேரும் வந்து கேப் போட்டிருப்பாங்க மெயினாக. அதே மட்டும் குக் பண்ணுறவங்க எல்லா பேரும் க்ளவுஸ் போட்டு குக் பண்ணுறோம். இது வந்து இங்கே 2009 நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா விறகு அடுப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாமே கேஸ் அடுப்பு, ஒரு சில மெஷின்ஸ் தான் அங்கே போட்டிருக்கோம். பிரியாணி மசாலா அடிக்கிறக்கே தனியாக மெஷின்ஸ் இருக்குது. நார்மலாக வந்து அதே மட்டும் வந்து நகம் எல்லாத்தையும் கரெக்டாக கட் பண்ணியிருக்கணும். எல்லா பேரும் யாரும் பார்த்தீங்கன்னா ஷேவிங் கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து ப்ராப்பரான ஒரு ஹைஜீனிக் ஃபேக்டரோட தான் நம்ம பிரியாணி பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு தனித்தனியான ஆட்கள் இதுக்கு தனியாக பண்ணுறதுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஃபுல்லாகவே கண்ட்ரோல் வச்சுருப்பார். யார் யார் வந்திருக்கா, யார் யார் வரல, எல்லா பேரும் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களா, எல்லா பேரும் கேப் போட்டிருக்காங்களா, எல்லாம் கரெக்டாக ஷேவ் பண்ணியிருக்காங்களா, நெயில் பாலிஷ் பண்ணியிருக்காங்களா. ஸோ அந்த மாட்டம் ஒரு மேனேஜர்ஸாக நம்ம வச்சுருக்கோம். அவங்க வந்து டோட்டல் கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. இப்போது பிரியாணி மட்டும்தான் இந்த இடத்துல தயாராகுதா, இல்லை வந்து மற்ற அதாவது குறிப்பாக நீங்கள் சொல்கிற அந்த கோலா உருண்டை, அந்த பிச்சு போட்ட சிக்கன், இந்த மாதிரி எல்லாமே இங்கே தயார் பண்ணி தான் அங்கே அனுப்புவீங்களா? இல்லை, மெயினாக பிரியாணி மட்டும் தான் பண்ணுறது. மீதி வந்து பார்த்தீங்கன்னா மசாலா அங்கே அமுச்சு விட்ருவோம். மசாலா அங்கே வந்து மசாலாவை வந்து சிக்கனுக்கு அப்ளை பண்ணி அங்கே வந்து மசாலாவை வந்து சிக்கனில் போட்டு அங்கே சமைச்சுக்குவாங்க. கிரேவி ஐட்டங்கள்லாம் இங்கே தான் தயாராகும். ஆமாம், பிரியாணிக்கு வேண்டிய ஐட்டம் வந்து கிரேவி, தால்ச்சா, ரைத்தா எல்லாமே வந்து இங்கே தான் பண்ணுறோம் நாங்கள். இப்போது குறிப்பாக அந்த ஒரு மிஷின் வித்தியாசமாக இருக்குது, ஏதோ அது பாட்டு சுற்றிக்கிட்டே இருக்குது, அது என்னது? ஸோ இங்கே தான் வந்து எல்லா கிரேவியும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தேங்காய் ஓட்டிகிட்டு இருக்கோம். தேங்காய்க்கு மேலே இந்த கிரேவி வந்து இனிமேல் அந்த கிரேவி வந்து இந்த தேங்காயில் ஊற்றுவாங்க. ஸோ அந்த கிரேவி வந்து இதில் ஊற்றி இதில் கிண்டே வச்சு இங்கேருந்து அமுச்சு விடுவோம் ஃபுல்லாக. இப்போது சென்னைக்கு வந்து 2 இடத்துல சென்ட்ரலைஸ் கிச்சன் இருக்கீங்க. இப்போ ஒரு கிச்சனில் வந்து குறிப்பாக வந்து எவ்வளோ பேர் வேலை பார்ப்பாங்க? இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 200 பேர் வேலை செய்கிறாங்க. 200 பேர் இல்லை, முக்கால்வாசி பேர் திண்டுக்கல்லேருந்து வந்திருக்காங்க. சவுத் இந்தியன் ரீஜன் எல்லாமே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து வரக்கூடிய மக்கள் தான் ஜாஸ்தி வேலை செய்கிறாங்க. பார்த்தீங்களா, நம்ம உச்சிக்கொட்டி சாப்பிட்ற இந்த பிரியாணிக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய கதைகள் இருக்குது, இதுக்கு பின்னாடி எவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது. இந்த நிறுவனம் வந்து திண்டுக்கல்லில் ஒரு சாதாரண சப்பாத்தி கடையாக இவங்க தாத்தா ஆரம்பித்ததை இன்றைக்கி பேரன் நாகசாமி வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக வளர்த்துருக்காரு. அதே போல் இந்த நிகழ்ச்சியில் வந்து தலப்பா கட்டினது எல்லாம் தலப்பா கட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அழுத்தம் திருத்தமாக பதிவு செஞ்சுருக்காரு.